நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேச ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சிவ சனீஸ்வராய தேவாய நமக. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தஹ் பிரசோதயாத். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் இன்று 30/5/2026 சனிக்கிழமை வைகாசி மாதம் 16ஆம் நாள் ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க வழிபாடு செய்வது தெய்வ கடாட்சத்தையும் 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியையும் கொடுக்கும். ஆக தினந்தோறும் பஞ்சாங்கத்தை நமஸ்கரிப்பது நல்லது. சூரிய உதயம் காலை 5:52க்கு, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று பிற்பகல் 12:54 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:18 வரை விசாகம், பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று அதிகாலை 5:43 வரை பரிகம், பின்பு சிவம். கரணம் இன்று அதிகாலை 12:05 வரை கரசை, பின்பு பிற்பகல் 12:54 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:18 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்கினால் கிரக தோஷங்கள் தீரும், கர்ம வினைகள் குறையும், பிதுர் சாபங்கள் அகலும், வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது, என்னென்ன விஷயங்கள் செய்தால் சிறப்பாக இருக்கும்? இந்த நாளுக்கான முக்கியமான விஷயங்களில் புதிய ஆடை ஆபரணம் அணிவதற்கு நல்ல நாள், கல்வி கற்க ஏற்ற நாள், விதை விதைக்க உகந்த நாள், மனை சார்ந்த பணிகளை தொடர சிறந்த நாள். சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. பிற்பகல் 2:18 வரையில் ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பிறகு 2:19 முதல் மேஷராசி அன்பர்களுக்கு, அதிலும் அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது.
இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட தைரியம் பிறக்கும். விரதாதி விசேஷங்கள் வைகாசி விசாகம் மற்றும் கரிநாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:17 முதல் 4:54 வரை மேஷ லக்னம். காலை 5 மணி முதல் 6:51 வரை ரிஷப லக்னம். 6:52 முதல் காலை 8:57 வரை மிதுன லக்னம். காலை 8:58 முதல் 11:09 வரை கடக லக்னம். காலை 11:10 முதல் மதியம் 1:16 வரை சிம்ம லக்னம். 1:17 முதல் 3:16 வரை கன்னி லக்னம். 3:17 முதல் 5:16 வரை துலாம் லக்னம். 5:17 முதல் இரவு 7:23 வரை விருச்சக லக்னம். 7:24 முதல் 9:35 வரை தனுசு லக்னம். இரவு 9:36 முதல் 11:41 வரை மகர லக்னம். 11:42 முதல் காலை 1:33 வரை கும்ப லக்னம். 1:34 முதல் காலை 3:16 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க வேண்டும். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தஹ் பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இஜகம் வாழ இன்னருள் தா என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வைகாசி விசாகம் என்பது ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாளாக போற்றப்படுகிறது. ஸ்ரீ முருகப்பெருமானின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்கினால் பகை விலகும், துன்பம் நீங்கும். இந்நாளில் கூடை, செருப்பு, மோர், பானகம், தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமண பேறு கிட்டும், குழந்தை பேறு உண்டாகும், குலம் தழைத்து ஓங்கும், ஆபத்துகள் அகலும். பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருப்பார்கள். அவர்கள் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயம் குழந்தை பேறு ஏற்படும் என்பது நம்பிக்கை. வைகாசி விசாகம் நாளில் விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடலாம். மற்றவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். முருகப்பெருமானுக்குரிய 6 எழுத்து மந்திரங்களான ஓம் சரவண பவ, ஓம் முருகா என்பவற்றில் ஏதாவது ஒன்றை சொல்லலாம். திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படும். பெரும்பாலான முருகன் கோவில்களில் வைகாசி விசாகம் 10 நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாகத்தன்று பல பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடிகளை ஏந்தி
ஸ்ரீ கந்த பெருமானின் அருளை பெற ஸ்ரீ சுப்பிரமணியர் கோவிலுக்கு பாத யாத்திரை மேற்கொள்கின்றனர். அறுபடை வீடுகள் மட்டுமின்றி பிற முருகன் ஆலயங்களுக்கும் ஏராளமான பக்தர்கள் சென்று வழிபடுவது உண்டு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வைகாசி விசாகம் மிக அற்புதமான நாள். அது போன்ற நன்னாளிலே மனதார ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டு முருகா, முத்துக்குமாரா, வடிவேலா, சண்முகா, கந்தா, குகா, கடம்பா, கார்த்திகேயா, சண்முகத்து வாழ் அரசே என என் அப்பனே என்று மனதார வழிபட்டு விட்டால் எப்பேரும் துயரே ஆகினும் அது பொடிப்படும் என்பது ஆன்றோர் வாக்கு. கும்பம் என்று சொன்னால் பானையை குறிக்கும். அதே போல சந்திரன் என்பது பாலை குறிக்கும். துலாம் ராசியானது இரு தோளில் சுமக்கக்கூடிய காவடியை குறிக்கும். எனவே வைகாசி விசாகத்திலே பால் குடம் எடுப்பது, காவடி தூக்குவது எல்லாமே ஏதோ ஒரு வகையிலே ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றக்கூடியதாக அமைவதோடு பெரிய பரிகாரமாகவும் திகழ்வதை நாம் நம் அனுபவத்தில் இந்த நாளில் உணரலாம். பொதுவாக ராசிக்கு 8வது இடத்திலே சந்திர பகவான் செல்வது சந்திராஷ்டமம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சந்திராஷ்டமத்திற்கு பல்வேறு பரிகாரங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் மிகச்சிறந்த பரிகாரம் எதுவென்று தெரியுமா? முருகப்பெருமானை வழிபடுவதுதான். கும்பம் என்று சொல்லக்கூடிய பானைக்கு நேர் எதிர் இடமான கடகத்திலே பால் என்று சொல்லக்கூடியது ஸ்ரீ சந்திர பகவானை குறிக்கும். பால் குடம் ஏந்தி அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று மனதார அவனை வேண்டி பால் அபிஷேகம் செய்ய செய்ய உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கால சர்ப தோஷம், கண்டக தோஷம் உள்ளிட்ட எப்பெரும் தோஷமும் சந்தோஷமாக மாறும். 18 புராணங்களில் மிகப்பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய ஸ்கந்த புராணம் அரியதொரு நன்மைகளை முழுமையாக அருளும். அதனால்தான் கந்த பெருமான் நமது சொந்த பெருமான் என்று சொல்வார்கள். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் கிடையாது. எனவே எப்பொழுது நீங்கள் முருகா என்று மனதார வழிபடுகிறீர்களோ அன்று முதலே உங்கள் வாழ்க்கையில் பெரும் நன்மைகள் சேர துவங்கும். ஜாதக ரீதியாக 6ஆம் இடம் என்பது கடன், வம்பு, வழக்கு, நோய்களை குறிக்கும். 6ஆம் இடம் வயிற்றையும் குறிக்கும். ஒரு பழமொழி உண்டு, லங்கனம் பரம ஔஷதம். எப்பொழுதெல்லாம் விரதம் இருக்கிறோமோ அந்த விரதத்தின் பயனாக ஆரோக்கியம், ஆயுள், ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நமது ஆன்றோர் வாக்கு. சிவாய நம, சிவாய நம என்று நமசிவாய மந்திரத்தை உச்சரித்தால் சங்கடங்களை தீர்த்து விடுவான் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு பிடித்தவர்கள் யார் தெரியுமா? யாரெல்லாம் சிவ மந்திரத்தை பாராயணம் செய்கிறார்களோ, சிவபெருமானையும் அம்மையையும் வழிபடுகிறார்களோ, சிவ நாமத்தை மனதார அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவரை ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தவராக, அவருடைய கருணையை முழுமையும் அவர்களுக்கு கொடுப்பவராக இருப்பார். அந்த வகையில் ஸ்ரீ முருகப்பெருமான் அவதரித்த நாளிலே விரதம் இருப்பது ஆரோக்கியம், ஆயுள், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அன்றைய தினம் ஸ்ரீ கந்த பெருமானை வழிபட முடியாவிட்டாலும் முருகா என்று மனதார ஒருமுறை சொன்னால் போதும், மனமுருகி நமக்கு அருள் பாலித்து விடுவான் அந்த முருகப்பெருமான். வைகாசி விசாகத்தன்று அறிந்தோ அறியாமலோ சிவாய நம, சிவாய நம என்று நமசிவாய மந்திரத்தை நாவிலே ஏற்றி உரு அதிகமாக சொல்லி இறைவனுடைய கரத்தை, பாதத்தை பற்றி கொண்டால், சரணாகதி அடைந்து விட்டால் சிவசங்கரன் நம் சங்கடங்களை தீர்த்து விடுவான். முக்தி, மோட்சம் போன்றவையும் மனிதனுக்கு கிடைத்துவிடும். அதே போன்று வைகாசி விசாகத்தன்று நமசிவாய மந்திரத்தை ஜபித்து வந்தால் கட்டாயம் பொருளாதாரத்திலே பெரும் பாக்கியம் கிடைக்கும், மேன்மைகள் உண்டாகும், அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்துகள் சித்திக்கும். கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே ஸ்கந்தனை மனதார வழிபடலாம். தந்தைக்கு உபதேசம் செய்து குருவாக உயர்ந்து இரண்டும் கலந்த திருவுருவாக விளங்கக்கூடிய ஆறுமுகன் நமக்கு எப்போதும் ஆறுதலை தருவான். 12 கரங்களால் நம்மை காத்து கரை தேற்றி விடுவான். அப்படிப்பட்ட தூயவன் மயிலோனை வீட்டிலேயே மனதிலே நினைத்து ஓம் சரவண பவாய, ஓம் சரவண பவாய என்று ஸ்ரீ குரு குகனை 108 முறை அழைக்கலாம். உரு ஏற திரு ஏறும். அதிக எண்ணிக்கையில் உச்சரிப்பவர்களுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருவருளோடு அம்மையப்பனின் அருளும் சிவ குடும்பத்தாருடைய ஆசியையும் நீங்கள் பரிபூரணமாக பெற முடியும். சொல்ல சொல்ல இனிக்குதையா முருகா என்ற பாடலுக்கு ஏற்ப முருகன் என்பவன் நம்மை தடுத்தாட்கொள்பவன். அவனின் கந்த புராணத்தை படிக்கும் போது நமக்கு கிடைக்கும் செய்தி என்ன தெரியுமா? தாரகாசூரன், சூரபத்மன், சிங்கமுகன் போன்றோர் தன்னை எதிர்த்த போதும் சூரபத்மனை வதைத்து தன் வாகனமாக்கிக் கொண்டார். சேவற்கொடி ஆக்கிக் கொண்டார். சிங்கமுகனையோ அன்னை பராசக்திக்கு வாகனமாக்கினார். அதே போல தாரகாசூரனை ஐயனாருக்கு வாகனமாக்கினார். எந்த நிலையிலும் முருகன் தன்னை எதிர்த்தவர்களுக்கு கூட தீங்கு இழைத்தது கிடையாது. ஏதோ ஒரு வகையில் அவர்களை காப்பாற்றி கரை தேற்றி வாழ்க்கையிலே வளம் பெற செய்திருக்கிறார், நலமும் பெற செய்திருக்கிறார். அதனால் தான் அருணகிரிநாதர் சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் போன்ற மகான்களை நினைக்கும் போதே அவர்களுடைய பக்தி நிலையினாலே நமக்கு மனம் களிப்புற்று முருகா, முத்துக்குமரா என்று அழைக்க தொடங்கி விடுகின்றோம். முருகப்பெருமானை வணங்கும் போது அடியார்களையும் போற்றி வணங்க வேண்டும். எனவே வைகாசி விசாகத்தன்று கோவிலிலோ, வீட்டிலோ அல்லது மனதிலோ முருகப்பெருமானை வழிபடும் போது அவனது அடியார்களையும் வழிபட வேண்டும். வைகாசி விசாகத்தன்று இந்த மந்திரத்தை மனதில் சொல்லலாம் அல்லது கேட்டும் நீங்கள்
வழிபாடுதலை செய்யலாம். முருகனை போற்றி எழுதப்பட்ட கந்தசஷ்டி கவசத்தை உங்கள் உள்ளத்திலோ இல்லத்திலோ பாடலாம், அல்லது அதனை ஒலிக்க விட்டால் காதால் கேட்கலாம். இதை தாண்டி வைகாசி விசாகத்தன்று முக்கியமாக சொல்ல வேண்டிய மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. நமஸ்தே நமஸ்தே மகாசக்தி பாணி, நமஸ்தே நமஸ்தே லசத் வஜ்ர பாணி, நமஸ்தே நமஸ்தே கடிஞாஸ்த பாணி, நமஸ்தே நமஸ்தே சூடா விஷ்ட பாணி. ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா என்று மந்திரத்தை வாயை திறந்து சப்தமாகவோ மனதிற்குள்ளோ சொல்லி முருகப்பெருமானை வணங்கலாம். குறிப்பாக வைகாசி விசாகத்தன்று என்னவெல்லாம் செய்யலாம், என்னவெல்லாம் செய்யக்கூடாது. வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து முருகப்பெருமானின் திருவுருவத்தை தரிசிக்கலாம். வீடுகளில் அல்லது கோவில்களில் முருகனுக்கு உரிய சிறப்பு பூஜைகள் செய்யலாம், அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். கந்தசஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், சண்முக கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். முருகப்பெருமானை நினைத்து மனமுருக பிரார்த்திக்கலாம். முருகப்பெருமானுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடலாம். அதே போன்று வைகாசி விசாகம் என்பது ஒரு முக்கிய திருவிழா என்பதால் அன்றாட முக்கிய பணிகளை அன்றைய தினம் செய்யாமல் இருக்கக்கூடாது. அந்த நாள் பழைய உணவுகளை பயன்படுத்தக்கூடாது. விரதத்தின் போது கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. பாவ செயல்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. இப்படிப்பட்ட விஷயங்களை பின்பற்றி இந்த வைகாசி திருநாளில் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுங்கள். முருகப்பெருமானுடைய அருளும் ஆசையும் உங்களுடைய குடும்பத்திற்கே சித்திக்கும், வம்சம் செழிக்கும், குலம் தழை தோங்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபடுங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். சனிக்கிழமை தினம் உங்களுடைய ராசிப்படி கிரகங்களினுடைய அனுகிரகத்தோடு அனைத்தும் சிறப்பாக நடக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். உங்களுடைய ராசிப்படி எதிர்பாராத வகையில் தன வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. எண்ணிய வேலைகளை திறம்பட முடிப்பீர்கள். தன லாபம் பெறுவதால் குடும்ப நபர்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். லாபகரமான போக்கு உண்டு. முதலீடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருப்பதோடு பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் விலகும். அலுவலக ரீதியாக நீங்கள் எதிர்கொண்டிருந்த சில போட்டிகள், பொறாமைகள் எல்லாம் நீங்கிவிடும். தன வரவு அதிகரிப்பதால் உங்களுக்குள் கௌரவம், பெருமை, எல்லா விதமான நிலைகளிலும் உயர்வீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இயல்பாகவே நீங்கள் எதை கண்டாலும் அவற்றை பார்த்த உடனேயே செய்துவிட வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள். ஆக மனநிலையும் தெளிவாக இருக்கும். சிந்தனையின் போக்கில் நன்றாக இருக்கும். ஆக உடல் நிலையிலும் உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாகவே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து மிக சிறப்பாக முடிக்கக்கூடிய ஆற்றல், வல்லமை உங்களுடைய ராசிக்கு உண்டு. மேஷராசி என்பர்களே, உத்தியோக ரீதியாக மேன்மை பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பாக செயல்படுவீர்கள். இதுவரையில இல்லாத ஒரு மகத்துவம் இன்றைய நாள் வெளிப்பட போகிறது. திறமைகளை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். எத்தனை பேர் சபைதனில் இருந்தாலும் கூட உங்களுடைய செயல்கள் மட்டுமே பெரிதாக பேசப்படுங்க. நுணுக்கமான விஷயங்களை கண்டறியக்கூடிய ஆற்றல் உண்டு. ஒரு சில நீண்ட நாள் பிரச்சனைகள், அதாவது நண்பர்களுடைய வழியில பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு சில தெளிவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். லட்சியம் உங்களுக்குள் அதிகரிக்கக்கூடும். ஆக எண்ணிய வேலைகளை திறம்பட முடிக்கக்கூடிய நிலையும், சொந்த வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கும், அலுவலகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கும், அதே போல வியாபாரம், தொழில் விஷயமாக பழைய இடத்தில் இருந்தீர்களே ஆனால் புது இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்கிற மனநிலை உங்களுக்குள் இயல்பாக அதிகரித்து கொண்டே இருக்கும். வீட்டில் தாய் தந்தையருடைய கனிவான பேச்சுக்கள் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை உண்டு பண்ணும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றி புது நபர்களை வேலைக்கு வைப்பீர்கள். நவகிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறதுனால எதை ஒன்றையுமே நீங்கள் சரியாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணையினுடைய வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையுங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலை உண்டு பண்ணும். எவ்வளவுதான் வாழ்க்கையில் உயர்ந்தாலும் தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் அந்த செல்வாக்கும் சரி, தெய்வ அருளும் உங்களுடன் வாழ்க்கை வரையில் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருக்கும்.
இறை வழிபாடு செய்வதை மட்டும் தவற விடாதீர்கள். மேஷராசி அன்பர்களே, தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் எப்படிப்பட்ட கடலையும் எதிர்க்க நீந்தி உங்களால் செய்ய முடியும், எதிர் நீச்சல் போட முடியும். ஆக தோணியாக வந்து இறைவனை உங்களை காப்பார் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும். மனம் போல் மாங்கல்யம் என்பார்கள். அதுபோல மனதில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுக்கேற்றாற் போல் கிரகங்களினுடைய அமைப்பும் சஞ்சாரமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. நண்பர்களுடைய ஆலோசனைகள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தெளிவினை கொடுக்க போகுது. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். உங்களுடைய ராசிப்படி இன்று குடும்ப நலனில் அதிக அக்கறையும், ஆசிரியர்கள் மாணவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக இருக்கும். படிக்கக்கூடிய தேர்வு எழுதக்கூடியவர்கள், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நன்றாக படித்து முன்னேறுவதற்குண்டான அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய செயல்களில் ஏற்றம் பெறுவீர்கள். சனிக்கிழமை தினம் சிவபெருமான் வழிபாடு மிக மிக அவசியம். வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். மேஷராசி அன்பர்களே, வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தன வரவுகள் உண்டாகும். தொழில் முயற்சிக்கு ஏற்றபடி கூட்டாளிகளுடைய கருத்துக்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை உண்டு பண்ணும். லாபம் பெறக்கூடிய வகையில் கடுமையாக உழைப்பீர்கள். நேரம் காலம் பாராது எப்படியாவது உழைத்து முன்னேற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுடைய எண்ணம் பலிதமாக்கும். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. காலத்தினுடைய தன்மைகளை உணர்ந்து செய்வதாலும் அனுகிரகம் உண்டு. காலத்தை மதித்து யார் ஒருவர் அவரவர்களுடைய கடமைகளை செய்கிறார்களோ அந்த காலத்தின் கண் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் அபிவிருத்தியும் உண்டாக்குங்க. தினம்தோறுமே நீங்கள் தெய்வ வழிபாடு மேற்கொள்வதோடு யாராவது ஒருவருக்கு காலை உணவு அல்லது மதிய உணவு, இரவு நேரங்களிலும் கூட உணவினை தானமாக வழங்கலாம். ஏதாவது ஒரு வேளை மட்டும் செய்து வாருங்கள். இன்னும் மென்மேலும் இறைவனுடைய அனுகிரகமும் முன்னோர்களுடைய ஆசையையும் நீங்கள் பூரணமாக பெறுவீர்கள். வெளிநாடு வெளியூர் தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்குங்க. கொடுக்கல் வாங்கல் நிலைப்பாடுகளில் எதிர்பார்த்த நல்ல சுப செய்திகள் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் சுபத்தை உண்டு பண்ணும். செவ்வாய் குரு ஓரையில் சொத்து சுப நிகழ்ச்சி, அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏற்றது. சந்திர ஓரையில் மாணவர்கள் படிக்க துவங்கலாம். கல்வி தொடர்பான செயல்பாடுகளை கவனிப்பதும் நல்லது. புதன், குரு மற்றும் செவ்வாய் இந்த 3 கிரக ஓரைகளில் தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுபத்தை உண்டு பண்ணும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான நாள். பரணி நட்சத்திரக்காரர்களை மகிழ்ச்சி அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களில் முன்னேற்றமும் தன லாபம், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமைதியும் நிறைந்த ஒரு வாழ்வு உங்களுக்கு அமைய வேண்டுமென மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது கணவன் மனைவி இருவருக்கிடையே நல்ல அந்யுன்யம் இருக்குங்க. நெருக்கம் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். வெளி இடங்களுக்கு பயணப்படக்கூடிய நிலையும், கேளிக்கை தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். எல்லா விதமான செயல்களுக்கும் அடிப்படையானது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்ததாக இருந்தால் வெளியே செல்லக்கூடிய ஆண்களுக்கு நல்ல உயர்வான நிலை இருக்கும். மன நிம்மதியோடு வருமானத்தை பெறுவீர்கள். கடினமான உழைப்பையும் திறமைகளையும் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் அதிகரிக்கலாம். ஆக குடும்பத்தில் தம்பதிகளிடையே ஒற்றுமை காரணமாக சந்தோஷம் அதிகரிக்கும். கலகலப்பான சூழ்நிலைகள் நிலவுங்க. எதிர்பாராத வகையில் தனவரவுகள் கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு. ஆக ரிஷபராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையில் தன வரவு உண்டு. ஆடம்பரமான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். அது எப்பொழுதுமே நன்மைகள் ஆக இருக்கும். உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் சுக போகத்திற்கு அதிபதி. ஆக எதையுமே மிக எளிமையாக செய்வது என்பது உங்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கும். பிரம்மாண்டமாக, ஆடம்பரமாக, விலை உயர்ந்த அளவில் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நிறைந்தவராக இருப்பீர்கள். பேச்சு சாதுரியம் நன்றாக இருக்குங்க. நடக்காத வேலைகளை கூட பேசியே சாதித்து கொள்வீர்கள். எதிர்பாராத வகையில் நண்பர்களுடைய சந்திப்பு ஒரு சிலருக்கு நிகழலாம். வேண்டிய பணத்தை பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வேலைகளில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களுடைய சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு சில நல்ல செய்திகள் நபர்கள் மூலமாக வரக்கூடிய அமைப்பும் உண்டு. பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். ஆரோக்கியம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம்.
மனநிலையில் தெளிவும் சந்தோஷமும், குடும்ப நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதுனால அனைத்துமே உங்களுக்கு நல்ல அமைப்போடு இருக்கிறது. குடும்ப விவகாரங்களில் யாரிடமும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். சொத்து தொடர்பாக பூர்வீக சம்பந்தம் விஷயமாக பொறுமையும் கனிவாக அனுசரித்து செல்வதுதான் நல்லது. இந்த நாள் மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் ஏற்றம் கிடைக்குங்க, முன்னேற்றம் உருவாக்கும். மனதில் பட்ட விஷயங்களை அப்படியே செய்யாமல் பிறருடைய கருத்துக்களையும் கேட்டு செய்வதுதான் நல்லது. அதிலும் பிற மொழி பேசக்கூடிய மக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படுங்க. வரவு அதிகரிக்கக்கூடிய நாள். பொருளாதார நிலைகள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடும். கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு விவசாயம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்வீர்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். மற்றவர்கள் சிந்திக்க முடியாத விஷயங்களை கூட நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய நிலை உண்டு. சனிக்கிழமை தினம் நவக்கிரக வழிபாடு செய்து பாருங்கள். ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி என்று தொடங்கக்கூடிய பாடல்கள் நவக்கிரகம் முதல் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தோடு ராகு கேத்து பகவானுடைய மூல மந்திரம் வரை நீங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்வதாலும் நல்ல பலன் கிடைக்குங்க. உடல்நிலை அற்புதமாக இருக்கிறது. ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும். குடும்பத்தினுடைய தேவைகள், பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, இது தொடர்பாக அதிக விஷயங்களை சேகரிக்கக்கூடிய நிலைக்கும் வீட்டில் சுபகாரியம் தொடர்பான நிகழ்ச்சிகள் நடக்கும். கொடுக்கல் வாங்கல் செயல்பாடுகள், நீங்கள் எந்த வாக்குறுதிகளை கொடுத்தாலும் அவற்றை நிறைவேற்றக்கூடிய மன அமைப்பு உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபம் பெற வேண்டி எதிர்காலத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் நிச்சயமாக கை கொடுக்குங்க. இந்த நாள் பெருமாள் வழிபாடு செய்ய நல்லது நடக்கும். முடிந்த வரையில் தாயாரையும் சேர்த்து வணங்கி வருவதுதான் மிகச் சிறப்பு. தொழில் நிமித்தமாக கூட்டாளிகளுடைய செயல்களும், பங்குதாரர்களுடைய நல்ல ஆலோசனைகள், உங்களுடைய குடும்ப நபர்களுடைய ஆதரவு இவையெல்லாம் அதிகரிக்குங்க. பெற்ற தாய் தந்தையர் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தந்தை மூலமாக சொத்துக்கள் வரக்கூடிய நிலையும் உண்டு. நல்லதொரு ஆதாயம். அவ்வப்போது உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சில பிரச்சனைகள், சில நெருக்கடிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் மன அமைதியோடு இருக்க வேண்டும். யாரிடமும் எதை பற்றியும் புதிதாக கருத்துக்களை கூறாதீர்கள். விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரக உரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குரு சுக்கிர உரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர உரையில புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு உகந்தது. சுக்கிர உரையில் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் சீக்கிரமாக குணமாகிவிடும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யுன்யம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றியும், தன லாபமும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்க வேண்டுமென நாங்கள் மனதார பிரார்த்தித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ராசிப்படி இன்றைய நாள் சேமிப்பை மேம்படுத்துவதற்குண்டான சிந்தனைகள்லாம் சற்று கூடுதலாக காணப்படுங்க. வருமான விருத்தி என்பது இருந்தாலும் தேவைகளுக்கு போக, உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு போக மிச்சமுள்ள பணத்தை எப்படியாவது சேமித்து வைக்க வேண்டும் என்கிற கூடுதலான மனநிலை இருக்கும். சொத்துக்கள் வாங்க வேண்டும், பூர்வீக சொத்துக்களை எப்படியாவது திரும்ப பெற வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கக்கூடும். கிரக அமைப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. ஆக இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சுப பலன்கள் தான் அதிகமாக கிடைக்கும். சமூக வேலைகள் இருக்கிறவங்களுக்கும், சமூக பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்குங்க. ஆதரவு நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம். மேலதிகாரிகள் உங்களுக்கு சில கட்டளைகள் இடவில்லை என்றாலும் நீங்களாக முன்வந்து சில காரியங்களை செய்தால் மட்டுமே உங்களுக்கு நற்பெயர்கள் உண்டு. தேவைகளும் சூழ்நிலைகளையும் உணர்ந்து செய்தல் வேண்டும். குழந்தைகளுடைய குண நலன்களை ஆராய்ந்து செயல்படுவீர்கள். மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செய்வதால் உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்குங்க. உங்களுடைய குண நலன்களை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். இதே ரீதியாக வியாபாரத்திலும் சரி, நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். புது வாடிக்கையாளர்களுடைய வருகை இருக்கும். கொள்முதல் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பெண்களுக்கு பார்க்கும் பொழுது தாய் வீட்டினுடைய ஆதரவை பூரணமாக நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் பெற்றோர்கள் கை கொடுத்து உதவக்கூடிய நிலையும், துணைவர் வழி உங்களுக்கு நல்ல ஒரு சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும்.
துணைவருடைய அனுசரணையான பேச்சும் ஆதரவு உங்களுக்கு மன மகிழ்வு ஏற்படுத்தி கொடுப்பதோடு எதையும் சாதிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கையாளராக வலம் வருவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, படிக்கக்கூடிய விஷயத்தில் மாணவர்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உருவாகும். எண்ணிய துறைகளில் சேரக்கூடிய நிலையும் அதற்கு ஏற்றபடி பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி உண்டு பண்ண போகுது. விரும்பிய பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துவதற்கும் பல நிலைகளில் நீங்கள் கடினமாக போராடி வருவீர்கள். உங்களுடைய போராட்டத்திற்கு ஏற்றபடி வாழ்க்கையினுடைய அமைப்பு சிறப்பாக அமையப் போகிறது. இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பொன் பொருள் ஆபரண சேர்க்கை என்பது உருவாகலாம். உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சிலருக்கு கல்வி கடன் உதவி கிடைக்கலாம். விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய நிலையும் விளையாட்டுத்துறை சார்பாக உங்களுக்கு நல்ல மேன்மையான நிலை இருக்குங்க. அரசாங்கத்தினுடைய ஆதரவும் சில சிறப்பு சலுகைகள் உங்களுடைய பயண செலவுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையும் உருவாகலாம். பயிற்சியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. ஆக ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கியே சிந்தனை செய்வீர்கள். அப்படியே பட்ட நாளாகத்தான் அமைகிறது. ஆக உங்களுடைய எண்ணம் போல் நல்லதொரு வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சீராக இருக்கும். இரு வீட்டாருடைய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு ஒப்புதலை உண்டு பண்ணலாம். புதிதாக சுய தொழில் தொடங்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட மிதுனராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வதோடு நிபுணர்களுடைய நல்ல கருத்துக்களும் ஆலோசனைகளும் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குங்க. இடமாற்றம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரலாம். தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டியும் நவ கிரகங்களினுடைய நல்லாசி பெற வேண்டியும் நீங்கள் நவகிரக பூஜைகள் வழிபாடுகளை செய்து கொண்டால் நல்லது. குடும்ப நபர்கள் பெரியவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நிலையும் நல்ல ஒரு ஆதரவையும் ஊக்கத்தையும் உண்டு பண்ணுங்க. தெய்வ வழிபாடு மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவானுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற்றவர்கள் நீங்கள். ஆக மேஷ ராசியிலேயே புதன் பகவான் வக்கர நிலையில் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு எடுத்த காரியத்தை திறம்பட முடிப்பதோடு தன லாபமும் கிடைக்கும். மார்க்கெட்டிங் துறையில் வேலை விஷயமாக வெளியே செல்லக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் சாதகமாகவே அமையுங்க. எடுத்த வேலைகள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடும். ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. வங்கி கணக்கு உங்களுக்கு உயரும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குங்க. வாகனம் தொடர்பாகவும் உங்களுடைய வீடு தொடர்பாக கடன் பெற்று இருந்தால் வங்கி மூலமாக உங்களுக்கு அதிக அழுத்தம் கொடுத்தவர்கள் கூட சாதாரணமாக இருக்கக்கூடிய நிலையும் மனப்பிரச்சனை என்பது கூடுதலாக நீங்கும். பணப்பிரச்சனையும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்த நாளில் நவ கிரகங்களுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் நன்மைகள் உண்டு. உங்களுடைய குலம் விளங்க, குடி விளங்க, கோத்திரம் விளங்க தினந்தோறும் உங்கள் குல தெய்வத்திடம் பிரார்த்தனை வையுங்கள். நல்லதே நடக்கும். வருமானம் திருப்திகரமாக ஏற்றம் பெறக்கூடிய நிலை உண்டு. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் ஓரையில் முயற்சிகள் செய்யலாம். கல்வி தொடர்பாக, வீடு கட்ட, தொழில் சம்பந்தமாக, நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு கூட புதன் ஓரை ஏற்றது. குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் துவங்கலாம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை சிந்தனைகள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை புரிதல் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை நல்லதொரு முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து செயல்களுமே வெற்றிகரமாகவும் நம்பிக்கையுடனும் மனதில் உங்களுக்கு திடமான எண்ணங்களும் தனவரவும் அதிகரிக்க வேண்டுமென மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். உங்களுடைய ராசிப்படி இன்று எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுங்க. மனம் தளர மாட்டீர்கள். சூழ்நிலைகளை சாதுரியமாக கையாளக்கூடிய ஆற்றல் உண்டு. நிலைகளை பூரணமாக உணர்ந்து கொள்வீர்கள். உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் செயல்பாடுகளை அவ்வப்போது மாற்றி அமைக்கக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. ஆக எதை வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகத்தான் இருக்குங்க. மனநிலையில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை உடனுக்குடன் நிவர்த்தி செய்து விடுவீர்கள். பிறரை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு எழுந்தாலும் அவர்களிடமிருந்து விலகி வருவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். உறவினர்கள் வழியில் எதிர்பாராத சில அலைச்சல்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசியின் 4வது சுகஸ்தானம், அதாவது தாயாருக்குண்டான இடம் மற்றும் நீங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய இடம், அந்த பாவத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிநாதனை அமைவதால் சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. தீர்க்கமான முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. ஆக முக்கியமான ஒப்பந்தங்களை தவிர்த்து விடுங்கள். பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் கூட ஒரு சுபமாக உங்களுக்கு ஏற்றாற்போல் அமையாது. ஆக நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் தெய்வ வழிபாட்டின் மூலம் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். புதிய முயற்சிகளில் நல்லதொரு அனுபவம் அதிகரிக்கும். கடகராசி என்பர்களே, கோப குணத்தை நீங்கள் கைவிட வேண்டியது நல்லது. உடனுக்குடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் காரணமாக சில பிரச்சனைகள் எழலாங்க. மற்றவர்களுடைய குண நலன்களை அறிந்து பொறுமையாக பேசுதல் வேண்டும். செயல்பாடுகளில் உங்களுக்கு வேகத்தை தவிர்த்து விவேகத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து பேசுவதாலும் செயல்படுவதாலும் ஓரளவிற்கு நன்மைகள் உண்டாக்குங்க. குழந்தைகளுடைய வழியில் அனுசரித்து நடந்து கொள்வதும் அவர்களிடம் அன்பு பாராட்டுவதுதான் நல்லது. உங்களுக்கு எதிராக ஒரு சிலர் பேசினாலும் கூட அவர்கள் மீது நீங்கள் கோபப்பட வேண்டாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய வேலைகளில் ஈடுபடுங்கள். பழி பாவங்கள் நேர்ந்தாலும் கூட யார் உங்கள் மீது சில குற்றங்களை சுமத்துகிறார்களோ அவர்களிடம் நீங்கள் எந்தவிதமான எதிர்வினையும் ஆற்றாமல் இருப்பது நல்லது. முடிந்த வரையில் சனிக்கிழமை தினம் நவக்கிரக வழிபாடு, நவக்கிரக பரிகார பூஜைகள், நவக்கிரக பிரதட்சணம் இவற்றை செய்வதாலும் அன்னதானம், மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் ஆடை தானம் செய்வது, முடிந்த வரையில் அவர்களுடைய தேவைகள் பொருளாதார நிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, பண தேவைகளை நிறைவேற்றி வைத்தீர்களேயானாலும் அவர்களுடைய உபகரணங்களுக்கு உதவி செய்தீர்களேயானாலும் நல்ல பலன் உண்டு. சனி பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற முடியும். அதோடு நவக்கிரக வழிபாடு செய்வதால் சந்திர பகவானுடைய அனுகிரகத்தினால் மனநிலையில் தெளிவு இருக்குங்க. குழப்பங்கள் என்பது காணப்படாது. ஆக இந்த நாளில் மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டும். படிப்பு விஷயத்தில் நீங்கள் எதற்காகவும் நீங்கள் சமாதானம் செய்ய வேண்டாம். முடிந்த வரையில் நேர்மையாக இருந்து சாதிப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். ஆக சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு படிக்க வேண்டும். தாய் தந்தையருடைய ஆதரவின் மூலம் பிறருடைய கருத்துக்களை கேட்டுதான் செய்வது அவசியம். நீங்களே தன்னிச்சையாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். கடகராசி அன்பர்களே, குடும்ப உறவில் சில பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்களாம். பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக யாரிடமும் எதை பற்றியும் எந்த கருத்துக்களையும் கூறாதீர்கள். வீட்டிலும் சரி வெளி இடங்களிலும் நீங்கள் பொறுமையும் நிதானத்தோடு இருந்தால் மட்டுமே வேலைகள் உங்களுக்கு ஏற்றாற்போல் மிக சிறப்பாக அரங்கேறுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் தவிர்த்து விடுங்கள். வருமானம் சம்பந்தமாக சில முக்கியமான பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுடைய கோப்புகளை பத்திரப்படுத்திக் கொள்வதும் பிறரை பற்றிய ஒரு நிலைகளில் சந்தேகம் அடையாமல் இருக்கிறது நல்லது. நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற வீண் வாதங்கள், விவாதங்களை தவிர்க்க வேண்டும். தேவைகள் யாவும் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும் அமைகிறது. ஒரு சிலருக்கு வேலை இழப்பு கூட ஏற்பட்டு இருக்கலாம். மன உளைச்சல்கள் அதிகரிக்குங்க. இந்த சூழ்நிலையிலிருந்து மீளுவதற்கும் நல்லதொரு தொழில் துறையை நிர்வகிப்பதற்கும் வியாபாரம் செய்வதற்கு நீங்கள் முன்கூட்டியே சில தேடல்களை தேடுவது நல்லது. நிபுணர்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகள் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் எதை அணுகினால் நமக்கு லாபம் கிடைக்கும் என்கிற சூக்ஷ்மங்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிப்படி கடகராசி என்பர்களே, ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். உணவு சம்பந்தமான விஷயங்களிலும் கவனமோடு செயல்படுங்கள். கட்டுப்பாடு மிக தேவை. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன், இந்த 3 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சுக்கிர ஓரையில் கல்வி, பூமி சம்பந்தமான காரியங்களுக்கு நல்லது. வாகனம் தொடர்பான விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த செயல்கள், வீடு மனை சார்ந்த முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர ஓரை மிக மிக நல்லது. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தினம் நவ கிரகங்களுடைய நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்க பெற்று தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களும் சிறப்பாகவும் திருப்திகரமாகவும் குடும்ப சூழல் உங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டுமென மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். உங்களுடைய ராசிப்படி அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு பூரணமாக கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் மற்றவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. வீடுகள் மட்டுமல்லாது தொழில் துறையிலும் சரி,
உங்களோட வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்கள், கூட்டாளிகளுடைய ஆதரவான பேச்சுக்கள், நல்ல கருத்துக்கள், ஆலோசனைகள் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை மேன்மைப்படுத்தி கொடுக்குங்க. இதனால் உங்களுடைய மனதில் அதிக தன்னம்பிக்கை உண்டாக்கும். எதையும் சாதித்து விட முடியும் என்கிற நம்பிக்கை துளிர்விடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களை நீங்களே நேசிப்பீர்கள். உங்களுடைய செயல்களை பற்றி நீங்களே பெருமிதமாக நினைக்கக்கூடிய நிலைகளும் உருவாக்கலாம். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருங்க. வீட்டில் மன அமைதியும் சந்தோஷமும், பிள்ளைகளால் சுகம் பெறக்கூடிய நிலையும், பெருமைக்குரிய விஷயங்கள் நடக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம் பெற்று சகல நிலைகளிலும் உயர்வான ஒரு அமைப்பு உங்களுக்கு உருவாக்கும். இறைவனுடைய அருட்கடாட்சத்தோடு நவ கிரகங்களினுடைய அருளும் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. இதுவரையில் தடைப்பட்டு வந்த வேலைகள் எல்லாம் மிக துரிதமாக நடக்கும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையுங்க. கொடுக்கல் வாங்கல் செயல்பாடுகளில் இருந்த தீராத பிரச்சனைகள் கூட நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. என்றுமே மனம் தளராமல் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி நடை போடுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி தினம் தினம் நீங்கள் பிரார்த்தனை செய்வதும், தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுக்காமல் குடும்ப நபர்களுடைய ஆதரவோடு உங்களுடைய செயலுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்களுடைய ஆலோசனைகளையும் அவ்வப்போது கேட்டு செய்வது நலம், உடல் ஆரோக்கியம், முன்னேற்றகரமான அமைப்புகள் இருக்கிறது. தினம்தோறுமே குரு பகவானை நினைத்து தியானம் செய்வதும், உங்கள் ராசியில் அஷ்டம குரு இருப்பதால் சில நேரங்களில் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுக்கு பெரிதளவில் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க குரு பகவானே துணை. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக என்றும் மகான்கள், யோகிகள், சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வணங்கி வருவது சிறப்பு. குரு வழிபாடு அதிகமாக செய்து வாருங்கள். தினம் தினம் நீங்கள் எண்ணிய வேலைகள் சிறப்பாக நடப்பதற்கு குருவினுடைய அனுகிரகம் முக்கியமாக தேவைப்படுகிறது. ஆக உங்களுடைய ராசிப்படி என்று மனநிலையில் சில தெளிவான முடிவுகளும் தன்னம்பிக்கையோடு சில காரியங்களை எடுத்து செய்வீர்கள். வீட்டில் நடக்கக்கூடிய அன்றாட விஷயங்களுக்கு ஒவ்வொன்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து மிக சிறப்பாக நடத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய சிம்மராசி பெண்களுக்கு உத்தியோக ரீதியாக ஆதரவுகள் பெருகுங்க. திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு எண்ணிய காரியங்களில் வெற்றி உண்டாகும். படிக்கக்கூடிய விதங்களில் புதுமையை கையாள்றதோடு எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்காக உங்களுக்கு பிடித்தமான துறைகளை தேர்ந்தெடுப்பதாலும் உங்களுக்கு அந்த துறை சார்ந்த நல்லதொரு அறிவு அதிகரிக்கும். அந்த துறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையும் உருவாகலாங்க. உறவுகளிடத்தில் உங்கள் மீதான நன்மதிப்பு உயரும். சிம்மராசி அன்பர்களே, பணம் ரீதியாக எதிர்பார்த்த இடத்தில் இருந்து தன வரவுகள் அதிகரிக்கும். வர்த்தகம் தொடர்பான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடும். இந்த நாள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷத்துடனும் காணப்படும். மனதில் இனம் புரியாத குதூகலம் அதிகரிக்குங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு அனைத்துமே இந்த நாள் சிறப்பாகவே நடக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. மந்தத்தன்மையாக இருந்த சில விஷயங்கள் வியாபார ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ இருந்தால் அவையெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பு அடையக்கூடிய நிலையும், நீங்கள் எதிர்பாராத வகையில் வேலைகள் எல்லாம் துரிதமாக நடக்கும். எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வீடு, மனை, நிலம் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரலாம். பேச்சுவார்த்தையில் இருந்த சுப காரியங்கள் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய். இந்த 4 கிரக உரைகள் சுப பலனை உண்டு பண்ணும். சொத்து தொடர்பாக விஷயங்களுக்கு செவ்வாய் ஓரையும், சூரியன் ஹோரையில் அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். புறம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மை குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே திருப்தியும், எண்ணிய காரியங்கள் கைகூடி வரவும், தன லாபம் பெற வேண்டுமென மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். உங்களுடைய ராசிப்படி இழுபறியாக இருந்த வேலைகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தனவரவுகளுக்கு ஏற்ற நாள். சிந்தனையின் போக்கில் நீங்கள் சுதந்திரமாக செயல்படுவீர்கள். பழைய நினைவுகள்லாம், சில பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் வழியில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கலாம். உங்களுடைய ராசியின் 2வது பாவமான துலாத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் கேது பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆக குடும்பம், வீடு, வாக்கு, தனம் இந்த 4ஐயும் குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய நகர்வு சஞ்சாரம் அமைகிறது. இதனால் சில நேரங்களில் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள்.
உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களை கேட்டு அறிந்து செய்யக்கூடிய அமைப்பும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் மாற்றமான சூழல் ஏற்படலாங்க. தொழில் முனைவோருக்கு, தொழில் ரீதியாக துவங்கக்கூடியவர்களுக்கு, சுய தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு லாபகரமான அமைப்பும். ஏதாவது ஒரு வகையில் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். சாதகமான அமைப்பு இருக்கிறது. பேச்சாற்றல் நன்றாக இருக்குங்க. முடியாது என்கிற வேலை என்பதே கிடையாது. அனைத்தையும் முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கையாளராக இன்றைய நாள் இருப்பீங்க. வெளியே பயணப்படக்கூடிய விஷயங்களை மிக சரியான நேரத்தில் துரிதமாக முடிக்கிறதுனால ஆதாயகரமான அமைப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய பாடத்தை எண்ணிய நேரத்தில் சரியாக முடிப்பீர்கள். புரிதல் என்பது அதிகரிக்குங்க. உத்தியோகம் தொடர்பாக மேலதிகாரிகளுடைய ஆதரவு பெறக்கூடும். அலுவலக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த தன வரவுகள் கிடைக்கும். சில சலுகைகள் மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு சற்று கூடுதலாக இருக்கும்படியாகத்தான் இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, மனதில் துணிவும் தைரியமும் தன்னம்பிக்கையான செயல்பாடுகள் இருப்பதால், குறிப்பாக நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்வதாலும் உங்கள் மீதான நன்மதிப்பு அலுவலகத்தில் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பிறருடைய குணநலன்களை அறிந்து செயல்படுவீர்கள். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை ஆராய்ந்து பேசுவீர்கள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மையான அமைப்பு இருக்கிறது. தெய்வ கடாட்சத்தின் மூலம் இன்றைய நாள் தன வரவுகள் அதிகமாகத்தான் இருக்குங்க. பற்றாக்குறை என்பது காணப்படாது. உழைப்புக்கு ஏற்ற வகையில் முன்னேற்றங்கள் உண்டு. வேலையாட்களுடைய ஆதரவு வியாபார ரீதியாக கிடைக்கப் பெறுவீர்கள். அக்கம் பக்கம் நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாலும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குடும்ப நபர்கள் ஆதரவாக இருப்பாங்க. மனநிலையிலும் எண்ணிய காரியத்தை சுதந்திரமாக செய்து முடிப்பீர்கள். வெளிநாடுகள், வெளியூர்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையுங்க. தேர்வு நிமித்தமாக, அதிலும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கு சில மாற்றங்கள் உண்டாகலாம். ஆதாயம் ஏற்படுங்க. தொழில்துறையில் இருந்த போட்டிகள், பொறாமைகள் நீங்கும். சனிக்கிழமை தினம் நவகிரக வழிபாடு செய்வதும், மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் இடுவது, மரம் செடிகளுக்கு நீர் ஊற்றி வளர்ப்பது, பசுக்களுக்கும் பட்சிகளுக்கு எறும்புகளுக்கு உணவளித்து இந்த நாள் நீங்கள் புண்ணியத்தை தேடிக்கொள்வது நல்லது. அரசமர விநாயகர் வழிபாடு சனிக்கிழமை தினத்தில் செய்தால் சகல தேவர் தேவதைகளுடைய அனுகிரகத்தோடு 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆக சனிக்கிழமை தினத்தில் அரச மரத்தை 3 முறை வலம் வந்து பிரதட்சணம் செய்ய சுபிக்ஷம் உண்டாக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட இந்த அரசமர வழிபாடு செய்வது நல்லது. விநாயகருக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். 9 வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு விநாயகருக்கு அபிஷேகம் செய்வதாலும் சுபிக்ஷம் உண்டாக்கும். திருமணம் தடை தாமதங்கள் இருக்கக்கூடியவர்கள் அரச மரத்தில் இருக்கக்கூடிய நாகர் தேவதைகளுக்கு பூஜைகள் செய்வதும் அபிஷேக ஆராதனைகளில் ஈடுபடுவது நல்லது. சனிக்கிழமை என்றாலே நவகிரக பரிகார பூஜைகளுக்கு ஏற்ற நாள் என்றே சொல்லலாம். மனதில் சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்படைவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். நெருக்கத்துடன் காணப்படுவீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன். இந்த 5 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். குறிப்பாக சுக்கிர ஓரையில் சொத்து தொடர்பாக பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. புதன் ஓரையில் அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களை செய்யலாம். குரு ஓரையில் சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், செயல்பாடுகள் இதில் ஈடுபட்டாலும் மேன்மையான பலன்கள் உண்டு. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களே திறமைகள் முழுமையாக வெளிப்படக்கூடிய நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே நல்ல விருத்தியாகவும், தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைந்து வளர்ச்சி பெற வேண்டும். நவகிரகங்களுடைய நல்லாசையை நீங்கள் பூரணமாக பெற்று குடும்ப நபர்களோடு மகிழ்ச்சிகரமாகவும் ஆனந்தமாக வாழ வேண்டுமென இறைவனை நாங்கள் மனதார பிரார்த்தித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ராசிப்படி பழைய நடந்து முடிந்த சில செயல்பாடுகள் காரணமாக மனதில் இனம் புரியாத சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கலாம். காரண காரியமே இல்லாமல் ஏதோ ஒரு விதமான குழப்பத்தில் ஆட்படக்கூடிய நிலை இருக்கிறது. மன சிந்தனையை தவிர்ப்பதற்கும், குழப்பங்கள் இல்லாமல் தெளிவோடு நீங்கள் சில முடிவுகள் எடுப்பதற்கும், இன்றைய நாளுக்கான வேலைகளில் ஈடுபடுவதற்கு தியானமும் யோகாசன பயிற்சிகள் மற்றும் சில மந்திர ஜபங்கள் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். மனதை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் சிந்தித்து வைத்துக் கொள்வது நல்லது. உடனிருப்பவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அவர்கள் குடும்ப நபர்களாக இருக்கட்டும்,
பெற்ற தாய் தந்தை அல்லது நண்பர்களாக கூட இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய குண நலன்களுக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. மனதில் புதுவிதமான ஆசைகள் அதிகரிக்குங்க. சுதந்திரமாக செயல்படணுங்கிற எண்ணங்கள் உண்டு. வியாபார ரீதியாக சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். துலாம் ராசி அன்பர்களே, எதிலும் நேர்மையாக வேலை ஈடுபடுவீர்கள். வேலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கு தெய்வ வழிபாடு, இறை நம்பிக்கை மிக மிக முக்கியம். இந்த நாள் வியாபாரம் சிறப்பாக இருப்பதற்கு புதுமையான விஷயங்களை கையாளுவீர்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்குங்க. மிக ஸ்ரத்தையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் கவனத்தோடு செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தொழில் விஷயமாக பிற நபர்களிடம் சில கருத்துக்களை கேட்டு ஆராய்ச்சி செய்வீர்கள். சில நிபுணர்கள் உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமையலாம். கருத்துக்கள் உங்களுக்கு வரவேற்கக்கூடியதாகவும் ஓரளவிற்கு மன திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குங்க. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது கல்வி சம்பந்தமான வேலைகளில் சின்ன சின்ன கால தாமதங்கள்லாம் ஏற்படலாம். நீங்கள் நினைத்த விஷயங்களை செய்வது என்பது அந்த அளவிற்கு சாத்தியமாக இருக்காது. மந்தத்தன்மை இருக்கும். சில வேலைகளில் முன்னும் பின்னுமான பலன்கள் கிடைக்கலாம். சிறு குறு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்பட வேண்டும். பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்கிற குழப்பத்திலேயே இருப்பீர்கள். தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய குணநலன்களை அறிந்து கொண்டு அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய விதமாக போராடுவீர்கள். குழந்தைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் கையில் பணப்புழக்கம் என்பது சற்று குறைவாக இருக்கலாம். முதலீடுகளில் மட்டும் ரொம்பவே கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. வியாபார நிமித்தமாக நீங்கள் புது தொழிலை தொடங்குவது என்பது அந்த அளவிற்கு ஏற்புடையதாக இருக்காது. இன்றைய நாள் சுமாரான பலன்களை இருக்கிறது. அதிக முதலீடுகள் செய்து அவஸ்தைப்பட வேண்டாம். அதிலும் கடன் சம்பந்தமான நெருக்கடிகளில் இருந்து விடுதலை பெறுவதற்குண்டான வழிமுறைகளை சிந்தித்து வைத்துக் கொள்ளுங்கள். மென்மேலும் கடன் பெற்று நீங்கள் தொழில் செய்வது என்பது சற்று சிந்தித்துதான் செய்ய வேண்டும். உடல் நிலையிலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். மன ரீதியாக குழப்பங்கள் இருக்கும் பொழுது எந்த ஒரு முடிவுகளையோ சில ஒப்பந்தங்களையோ செய்ய வேண்டாம். முடிந்த வரையில் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பெறுவதற்கு காயத்ரி மந்திரங்களை ஜபம் செய்யுங்கள். ஓம் பூர் புவஸ்வாகா தத்சவிதூர் வரேண்யம் பர்கோ தேவஷ்ய தீமகி தியோயோனக பிரசோதயாத் எனும் மந்திரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் உச்சரித்து கொண்டே இருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, காயத்ரி மந்திரமானது மிகவும் பவித்திரமானது, சக்தி வாய்ந்தது. உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் அம்பாளுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். காயத்ரி தேவியை தினம் தினம் வழிபடுவதாலும் சுபிக்ஷ பலன்கள் அதிகம் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, தெய்வத்தினுடைய சாநித்தியம் உங்கள் வீட்டில் இருக்கும். இந்த நாள் காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது மனநிலையில் சற்று ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்ப நபர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் பிறகு நீங்கள் சில முடிவுகள் எடுப்பது நல்லது. உங்களால் யாருக்கும் எந்த விதங்களிலும் தொந்தரவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்வது நல்லது. குடும்ப விஷயத்தை பற்றி வெளிநபர்களிடம் பேசாதீர்கள். விவாதிக்காமல் இருப்பது நல்லது. தாய் தந்தையருக்குண்டான மதிப்பளித்து நடந்து கொள்ள வேண்டும். வருமானம் தொடர்பாக சிந்தனைகள் அதிகரிக்கும். வேலை விஷயமாக தேடி அலையக்கூடிய துலாம் ராசி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக சற்று கடினமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க. நேரம் காலத்தை உணர்ந்து செய்தால் மிக நலம் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக உரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். குறிப்பாக செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஓரையும், கல்வி சம்பந்தமாக சுக்கிர ஓரையும் நலம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, சிந்தனைகள் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் ஜபிப்பதாலும் நவகிரக பரிகார பூஜைகள் செய்வது, வழிபாடு செய்தாலும் நலம் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் செயல்படக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் உன்னதமான அமைப்பும் தன லாபமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்க வேண்டுமென நாங்கள் இறைவனை மனதார பிரார்த்தித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ராசிப்படி இன்று உத்தியோக வேலைகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையுங்க. பல நாள் சிரமப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு ஓரளவிற்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய நாள். உங்களுடைய வேலைகளை பிறர் பகிர்ந்து கொண்டு செய்யக்கூடிய அமைப்பு உருவாக்கும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு உண்டு.
எல்லாவித செயல்களையும் திருப்தியாக்க செய்து முடிப்பீர்கள். மனதில் எந்த விதமான கணக்கமும் இல்லாமல் லேசாக இருப்பது போல உணர்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பாராத வகையில் சில பயணங்கள் காரணமாக மனதில் மாற்றங்கள் உண்டாகலாங்க. தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை பூரணமாக நீங்கள் பெறுவதற்கு நவக்கிரக வழிபாடு செய்வது இன்றைய நாள் அவசியம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசு அரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எனும் மந்திரத்தை அந்த 10 பாடல்களை நீங்கள் படித்தாலே போதும். நவகிரகங்களுடைய நல்லருள் பூரணமாக கிடைப்பதால் மனதில் மகிழ்ச்சியும், எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமாக நடக்குங்க. விவசாய பணிகளில் ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் உண்டாகலாம். வெளியே செல்வதும் வருவதும் போவதுமாக இருப்பீர்கள். ஒரு வேலைக்கு பல வேலைகள் செய்வது போன்ற நிலை, எந்த ஒரு சில முடிவுகளையும் எடுக்க முடியாமல் திண்டாடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆக விருச்சிக ராசி அன்பர்களே, புதுமையான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் நிதானமாக சிந்தித்து ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அவசரப்பட வேண்டாம். முக்கியமாக எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காதீர்கள். தொழில் ரீதியாக, வியாபார நிமித்தமாக, குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில நிலைப்பாடுகள் காரணமாக அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். பொறுமையும் நிதானத்தோடு இருந்தால் ஓரளவிற்கு நன்மைகள் உண்டாக்கும். தைரியம் வேண்டிய நாள். மனோபலம், திடபலம் அதிகரிக்க வேண்டும். சனிக்கிழமை தினத்தில் நீங்கள் இறை வழிபாடு செய்து வருவது அவசியம். பச்சை பதிகம் எனும் பாடலை படிப்பதாலும், திருநள்ளாறு தொடர்பான பாடல், தர்பாரண்யேஸ்வரரை நினைத்து நீங்கள் இந்த தேவார பதிக பாடல்களை பாடினாலும் சிறப்பு. முடிந்த வரையில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும், சனிக்கிழமை தினம் என்பதால் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ஆடை தானம் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம், பொருளாதார நிதி உதவிகள் செய்யலாம். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் உபகரணங்களையும் தானமாக கொடுத்தால் மிக நல்லது. சனீஸ்வர பகவானுடைய அருள் கிடைக்கும். சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன், கர்மகாரகன் என்று பொருள். ஆக உங்களுடைய செயல்களில் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்குங்க. ஏதாவது ஒரு வகையில் இடமாற்றம் செய்யணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப பொறுமையாக செயல்படுறது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாகவோ அல்லது உங்களுடைய தாய் வழி, தந்தை வழி, மனைவி வழி உறவுகள் மூலமாகவோ வரவேண்டிய பணத்திற்கு நீங்கள் நிதானமாக சில முடிவுகளை எடுக்க வேண்டும். வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். எந்த நாளுமே உங்களுடைய நன்மதிப்பை இழக்கும்படியாக நடந்து கொள்ள வேண்டாம். பொறுமையாக இருங்கள். காலம் அனைத்திற்கும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தெய்வ பலம் பெறுவதற்கும் நவகிரகங்களுடைய ஆசியை பெறுவதற்கு இந்த நாள் நவகிரகங்களுக்கு பால் அபிஷேகம் செய்து நவ தானியங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். முடிந்த வரையில் பசுவிற்கு பச்சை காய்கறிகள், பழங்கள், தீவனங்கள் வழங்குவது சிறப்பு. கோமாதா குலமாதா சகல தேவதா ஸ்வரூபிணி மனோகரமான தேவதா அமிர்த வர்ஷினி ஸ்ரீம் காமதேனவே நமகா எனும் மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க கோமாதாவினுடைய அருளோடு அக்ஷயம் உங்களுக்கு உண்டாக்கும். அக்ஷயம் என்றால் அள்ளல்ல குறையாத ஒரு அமுத சுரபி என்று பொருள். உங்கள் வீட்டில் என்றுமே வளமையும் செழிப்பும், எல்லா விதமான சௌபாகியங்களும், உடல் ஆரோக்கியம், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் அனைத்துமே நன்றாக வளர இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வதும், அன்னபூர்ணேஸ்வரியை வணங்குவது மிக மிக நல்லது. சிவபெருமானுக்கே படி அளந்த பிராட்டி அன்னபூர்ணேஸ்வரி அம்பாளை வணங்கினால் உங்களுக்கு என்றுமே உணவுக்கு பஞ்சம் இருக்காது. ஆக இந்த நாளில் மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயத்தில் சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். நன்றாக படிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் மனச்சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கலாம். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக உரைகள் சுபத்தை உண்டு பண்ணுங்க. கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர உரையில் செய்தால் நல்லது. குரு உரையில் சுப காரியங்களை செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறைய பெறுவீர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுமையாக செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் ஆசையினாலும் சகல நன்மைகள் பெற்று அற்புதமாக இந்த நாள் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்.
உங்களுடைய ராசிப்படி இன்று மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையுமே மிக திறம்பட செய்து முடிப்பீர்கள். ஒவ்வொரு செயலையும் எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்காக செய்து முடிப்பீர்கள். சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் தொடக்கம் உங்களுக்கு மிக சிறப்பாகவும் சகல விதங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. லாபஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் தன லாபம் பெறுவீர்கள். வியாபார விஷயமாக கொடுக்கல் வாங்கல் செயல்கள் உங்களுக்கு சீராக இருக்கும். தன விருத்தி ஏற்படக்கூடிய நாள். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் ஏற்ப நல்ல பலன் நிச்சயம் உண்டு. வெற்றி வாய்ப்புகள் சாதகமாக்கும். எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கும் கல்வியாளர்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த மதிப்பெண் கிடைக்கும். அதேபோல் மதிப்பு மரியாதையுடன் இருப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முத்தாய்ப்பாய் அமையுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது தேர்வுகள் எழுதக்கூடிய இந்த நபர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது. படிப்பினுடைய தன்மைகளை உணர்ந்து படிப்பீர்கள். தாய் தந்தையருடைய ஆதரவு கிடைக்கும். சூழ்நிலைகளை முற்றிலுமாக உணர்ந்து செயல்படுவீர்கள். தனுசு ராசி மாணவ மாணவிகளை குடும்ப நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பூரணமான மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபார ரீதியாக நீங்கள் புதிய முயற்சிகள் எடுக்கும் பட்சத்தில் பிறருடைய கருத்துக்களையும் நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்யும் பொழுது எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்குங்க. அரசியல் துறையில் பணிபுரிபவர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமான செயல்களில் இருப்பவர்கள், அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய நாள். சில சலுகைகள் மனதிற்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும். போனஸ் போன்ற பணம் கைக்கு கிடைக்கலாம். இதுவரையில் போராட்டமாக இருந்த உங்கள் வாழ்க்கை இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த நாளில் பிரகாசிக்கக்கூடிய நிலையும் சூரிய பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கிறதுனால எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி என்பது போல இருக்கும். பிள்ளைகள் வழியில் சந்தோஷமான சூழ்நிலையும் குடும்ப நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு பண்ணுங்க. மன ரீதியாக இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பெறுவீர்கள். பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு வாக்சித்தி அதிகரிக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் எண்ணிய காரியங்களை சிறப்பாக விரைவாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. படிப்படியாக வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறையுங்க. பண வரவு அதிகரிக்கும். லாபம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். பொருள் விற்பனை தொடர்பாக சில செயல்களில் ஈடுபடுவீர்கள். கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். விவசாயத்தை மேன்மைப்படுத்த விரும்புவீர்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகம். சனிக்கிழமை தினம் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் வழிபாடு, அதே போல திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு. நவ கிரகங்களினுடைய தாக்குதலில் இருந்து விடுதலை பெற வேண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் பச்சை பதிகம் எனும் பாடல் பாடுவது சிறப்பு. போகமார்த்த பூன்முளையால் பொன்னகலம் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே என்று தொடங்கக்கூடிய பாடல். இந்த 10 தேவார திருப்பதிக பாடல்களை பாடுவதால் சனி பகவானுடைய தாக்குதல் மட்டுமல்லாது மற்ற 8 கோள்களினுடைய தாக்கமும் உங்களிடம் நெருங்காது. சுபிக்ஷமான பலன்களை உண்டாக்கும். ஆக தனுசு ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிக்குங்க. தேர்வுக்காக தயாராகக்கூடியவர்களே விடாப்பிடியாக இருந்து சில செயல்களை முடித்தால் மட்டுமே உங்களால் நல்ல நிலைக்கு வர முடியும். உயர்ந்த மதிப்பெண்கள் பெற முடியும். தாய் தந்தையருடைய கருத்துக்களை கேட்பது நல்லது. வீட்டில் பெரியவர்களிடம் மதிப்பு மரியாதையுடன் நடந்து கொள்ளுங்கள். எதிர்வினைகள், வாக்குவாதங்கள் இவையெல்லாம் வீணான செயலே. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். பொறுமையான குணம் இருக்கும். இவை தெய்வத்திற்கு ஒப்பீடாகவே கருதப்படுகிறது. வியாபாரத்தில் இருந்த சில பிரச்சனைகள், கடன் சம்பந்தமாக இருந்த நெருக்கடிகள்லாம் குறையுங்க. பணத்தினுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும், குடும்பத்தில் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் பணத்தினுடைய தன்மைகளை உணர்ந்து செய்யுங்கள். நல்லதே நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்திகள் பிள்ளைகளிடமிருந்து வரலாங்க. வெளிநாடுகளில் இருந்து வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் மூலமாக சுப செய்திகள் உண்டாகும். அவர்களுடைய வியாபார வளர்ச்சியாகட்டும், தொழில் நிமித்தமாகட்டும், அல்லது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் ஏற்றம் முன்னேற்றம் உண்டு. வளர்ச்சி எனும் பாதையிலேயே நீங்கள் பயணிக்கிறீர்கள். 7.5 சனிக்காலம் முடிந்து உங்களுக்கு நிம்மதியோடு ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடுங்கள். அவ்வப்போது கோல்சாரத்தினுடைய சஞ்சாரத்தையும் பார்த்து கொள்வது நல்லது. மன ரீதியாக, உடல் ரீதியாக நீங்கள் தெம்புள்ளவராகவும் தைரியம் உள்ளவராக இருத்தல் அவசியம். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை உண்டு பண்ணும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான காரியங்கள் அனைத்திற்குமே நல்லது. சுக்கிர ஓரையில் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்றது. புதன் ஓரையில் மாணவர்கள் படிக்கலாம். செவ்வாய் மற்றும் குரு ஓரையில் தொழில் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது.
இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களே, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களே, தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, பிரச்சனைகள் குறையக்கூடும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் ஆசையினாலும் நவகிரகங்களுடைய நல்லருள் பெற்று நலமாக மகிழ்ச்சிகரமாகவும் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் தன லாபம் பெற்று சிறப்பாக வாழ வேண்டுமென மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ராசிப்படி உறவினர்கள் வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கலாம். உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வகையில் அவர்கள் உதவிக்கரம் செய்வார்கள். பண ரீதியாகவோ அல்லது உங்களுடைய செயலுக்கு ஏற்ற வகையில் ஒரு ஒத்துழைப்பு தரக்கூடிய நிலைப்பாடுகள் அமைகிறது. உத்வேகமான சிந்தனைகள் காரணமாக மாற்றங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். எப்பொழுதும் போல் இல்லாமல் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். மாற்று வழிமுறைகள் மூலம் வேலைகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறுவதற்கு அதீதமான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். சேமிப்பை மேம்படுத்தக்கூடிய நிலை உருவாக்கும். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்ப நலன் கருதி சில முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். தொழில் ரீதியாக வருமான அதிகரிப்புக்கு ஏற்ற வகையில் சிறப்பான செயல்பாடுகள் அமையுங்க. கூட்டாளிகளுடைய கருத்துக்கள், அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு திடமான நம்பிக்கையும் அதீதமான லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த நாள் நீங்கள் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு வேலைக்குமே நிதானமாக சிந்தித்துதான் செய்வீர்கள். விவேகம் இருக்கும். வேகத்தை விட விவேகமே புத்திசாலித்தனமானது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாகவும் பெருந்தன்மையான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். சமூகம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். சபை தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டாக்கும். அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் பெறக்கூடும். நேர்மையாகவும் எல்லா நிலைகளிலும் உயர்வாக இருப்பது போல உங்களுடைய தோற்றம் அமையுங்க. பிரபலங்களுடைய பேச்சுவார்த்தைகள், சில நேரங்களில் சந்திப்புகளும் நிகழலாம். எல்லா நிலைகளிலும் உங்களுடைய பெயருக்கு உயர்ந்த மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய அமைப்பும், வார்த்தைகளுக்கு நல்லதொரு அந்தஸ்து கிடைக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் காலதாமதமில்லாமல் மிக துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சனிக்கிழமை தினம் நவகிரக வழிபாடு செய்வதும், முக்கியமாக சிவபெருமானை வணங்குவது சிறப்பு. பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரியுங்கள். சிவ மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஜபம் செய்து கொண்டு வருவதும் பாராயணம் செய்வது நல்லது. அதே போல சிவபெருமானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யலாம். பாராயணம் செய்வதாலும் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். நவகோள்களினுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் உயர்வு ஏற்படும். பலவிதமான சிந்தனைகள் இருந்தாலும் அதிலிருந்து கடந்து வந்து உங்களுடைய கல்விக்குண்டான முக்கியத்துவமான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். பெரியவர்களுடைய ஆசிகளோடு ஆசிரியர்களுடைய நல்ல கருத்துக்களும் ஆலோசனைகள் எழுதக்கூடிய தேர்வுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை உண்டு பண்ணுங்க. தேர்வு நேரத்தில் எந்த ஒரு விதமான கேளிக்கை விளையாட்டு தொடர்பான எண்ணங்களில் லயிக்காமல் படிப்பதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தால் நிச்சயமாக உங்களாலும் நல்ல நிலைக்கு வர முடியும். மகர ராசி அன்பர்களே, வீடு கட்டுமான பணி தொடர்பாக இருப்பவர்களுக்கு லாபகரமான அமைப்பு உண்டு. சமூக சிந்தனையோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நல்ல மதிப்பெண்களும் பாராட்டுதல்களும் உண்டாக்குங்க. குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்த மூத்த சகோதரர்கள் வாயிலாக நன்மைகள் அதிகம் பெற முடியும். மூத்த சகோதரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக காணப்படுவாங்க. தாய் தந்தையருடைய அனுசரணையான பேச்சும் ஆதரவான சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்னும் அதீத ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப சௌபாகியங்கள் நடக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், புதிதாக இருசக்கர வாகனம் வாங்கக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த நாள். கார் போன்ற உயர்ந்த ரக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெண் குழந்தைகளுடைய தேவைகளுக்காக பொன்பொருள் ஆபரண சேர்க்கையும் இந்த நாள் செய்தால் நலம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துடன் அமையும். வேலை விஷயமாக தேடி அலையக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தகுதிக்கும் படிப்புக்கும் திறமைக்கும் ஏற்ற வகையில் உயர்ந்த நிறுவனங்களிலிருந்து சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல பலனை ஏற்படுத்தும். சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து, அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. பணம், கல்வி இது தொடர்பாக புதன் ஓரை சிறந்தது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரை உத்தமம்.
குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஓரை நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை ஆர்வம் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் முன்னேற்றமும் அதீத லாபமும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக பெற்று நவ கிரகங்களுடைய நல்லருளோடு இந்த நாள் சுப வேலைகள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது சனி பகவானுக்குண்டான நாள். உங்கள் ராசியின் அதிபதி அவருடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்நாளில் உங்களுடைய ராசிப்படி எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. பிரிந்திருந்த சகோதர சகோதரிகள் கூட மீண்டும் உங்களிடம் வந்து சேரக்கூடிய அமைப்பும், கொடுக்கல் வாங்கல் விஷயமாக குடும்பத்தில் நல்ல சூழ்நிலைகள் அமையுங்க. அமைதி என்பது நிச்சயமாக உண்டு. மன சந்தோஷப்படுவீர்கள். முதலீடுகள் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். வெளிவட்டாரங்களில் தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கும்பராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதில் தீர்க்கமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். ஆதாயம் ஏற்படக்கூடிய வகையில் கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். ஆனால் நிதானமும் பொறுமையாகவும் சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. உங்களுடைய சாதனைகளை வெளிப்படுத்த வேண்டாம். பிறருடைய மன நலன்களுக்கு ஏற்றாற்போல் பேசுவது நல்லது. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கலாம். சமூக சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் இயல்பாக இருக்கும். புதியதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். விவசாயம் தொடர்பான செயல்களில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் உண்டாக்கும். நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும், சொந்த நிலத்தை விற்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கும் யோகம் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. வருமான அதிகரிப்புக்குண்டான வகையில் எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் ஏற்படலாம். சனிக்கிழமை தினம் உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய செயல்களில் நல்லதொரு ஏற்றம் வெற்றி பெறுவதற்கு இறை வழிபாடு மிக மிக முக்கியம். நவகிரக வழிபாடு செய்வதோடு சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று பசுக்களுக்கு அருகம்புல் தானம் செய்வதும், தீவனங்கள் வழங்கினாலும் நன்மைகள் ஏற்படுங்க. எந்த ஒரு வேலைகள் வியாபார ரீதியாக எடுத்தாலும் நிதானமாக செயல்பட வேண்டும். அவசர வேண்டாம். மனதில் தோன்றக்கூடிய செயல்களை அப்படியே செய்யாமல் பிறருடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. புதிதாக வீடு, இடம், மனை வாங்கக்கூடியவர்கள் அந்த சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். வீட்டில் பெரியவர்களிடம் வெளிப்படையாக பேசி சில கருத்துக்களை பெற்று செய்யுங்கள். அலுவலக ரீதியாக மேலதிகாரிகளுடனான போக்கில் உங்களுக்கு திருப்தி உண்டாக்கும். ஒரு சிலருக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாற்றாக கூட அமையலாம். சில கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். அவர்களுடைய குணநலன்களை பொறுத்தது. காலையில் நீங்கள் வேலைக்கு செல்வதற்கு முன்னர் காகத்திற்கு ஒரு பிடி சோறு வைத்து அதனுடன் எள் கலந்து தயிரும் சேர்த்து நீங்கள் காகத்திற்கு படைத்து அதன் பிறகு உங்களுடைய வேலைகளில் ஈடுபடுங்கள். சனி பகவானுடைய அருளை பூரணமாக நீங்கள் பெற முடியும். ஆக கும்பராசி அன்பர்களே, தெய்வ பலம்தான் உங்களுக்கு துணையாக இருக்கும். தெய்வ சாநித்தியமாக இருப்பதற்கு வீட்டில் விளக்கு ஏற்றி தூப தீப வழிபாடு ஆராதனைகள் செய்வதும், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது நலம் பயக்கும். இயலாதவர்களுக்கு பொருளாதார நிதி நிலைகளுக்கு உதவிகரமாக இருப்பதும், அன்னதானம் செய்வது, தான தர்மங்களில் ஈடுபடுவது, பசுக்களுக்கு பட்சிகளுக்கும் எறும்புகளுக்கும் உரிய தானியங்களை வழங்குவது, இப்படி நீங்கள் செய்வதால் உங்களுடைய பாவங்கள் நீங்கும். நன்மைகள் அதிகமாக்குங்க. குடும்ப உறவில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டு. பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவின் மூலம் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். சாதிக்க வேண்டும் என்கிற தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். விரும்பிய விஷயங்கள் உங்களை நாடி வருவதற்கு தியானம் பயிற்சிகள் மிக மிக அவசியம். இந்த நாள் உங்களுடைய செயல்களில் நல்லதொரு வெற்றி பெறுவதற்கு நவகிரக வழிபாடு பூஜைகள் செய்தாலும் நலம் பயக்கும். வியாபாரமாகட்டும், தொழில் விஷயமாக, வர்த்தகம் தொடர்பான நிலைப்பாடுகளில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்னர் நன்றாக சிந்திப்பது அவசியம். உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்குங்க. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை உண்டு பண்ணும். பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் இவற்றிற்கு புதன் ஓரை சிறந்தது. தொழில் சார்ந்த முடிவுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரையும், குடும்பம் சம்பந்தமாக முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் ஓரை சிறப்பு. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம்.
நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் செயல்படக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் உன்னதத்துவமும் நவ கிரகங்களுடைய நல்லருள் பூரணமாக பெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அனைத்து விதமான நல்ல பலன்களையும் இன்றைய நாள் நீங்கள் பெற வேண்டுமென மனதார் இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது பயனற்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ராசிப்படி சந்திராஷ்டமம் நடக்கிறது. எதிலும் கவனமாக இருங்கள். சனிக்கிழமை தினம் நவ கிரகங்களுடைய நல்லாசி பெறுவதற்கு பரிகார பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் செய்வது சிறப்பு. சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும். அலட்சியம் வேண்டாம். பிறரை நம்பி பணம் பொருளாதார நிலைகளில் நம்பி ஏமாறாதீர்கள். பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. எளிதில் முடிய வேண்டிய சில விஷயங்கள் கூட பலவிதமான தடைகளுக்கு பிறகுதான் அவை நிறைவேறுங்க. செயல்களில் காலதாமதங்கள் இருக்கும். வியாபார நிமித்தமான முதலீடுகளில் கவனம் வேண்டும். முதலீடுகள் தவிர்ப்பது மிக மிக நல்லது. கொள்முதல் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருங்கள். அக்கம் பக்கம் நபர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். குடும்ப நபர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையும் நிதானத்தோடு இருப்பதற்கு பழகிக் கொள்ளுங்கள். கோபத்தன்மையை குறைத்து கொள்வதற்கு தியானம் செய்தாலே உங்களுக்குள் ஓரளவிற்கு நல்ல உணர்வுகள் வெளிப்படும். இறை வழிபாடு செய்வதும் ஆன்மீக எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது. முடிந்த வரையில் சிவ வழிபாடு செய்தால் மிக சிறப்பு. புதுமையான விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். பழைய வேலைகளை எப்பொழுதும் போல் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருங்கள். இன்றைய நாளில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அவர்கள் இன்னும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது நபர்களுடைய தலையீடை குடும்பத்தில் தவிர்த்து விடுங்கள். வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மற்ற நபர்களிடம் பேசுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். வேலை உத்தியோகம் தொடர்பாக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அலுவலக ரீதியாக சில தொந்தரவுகள் ஏற்படலாம். சில பொறுப்புகள் அதிகரிக்கலாம். வேலை பளு சற்று கூடுதலாக காணப்படலாங்க. பிறருடைய வேலைகளை நீங்கள் சேர்த்து செய்வது போன்ற உணர்வு உண்டாகும். மனநிலையில் தெளிவாகவும் மனதில் சஞ்சலங்கள் இல்லாமல் இருப்பதற்கு இறை வழிபாடு ஒன்றுதான் மிகவும் சிறந்தது. இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு உங்களுடைய வேலைகளை தொடருங்கள். அதிகாலை பொழுதே எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து காகத்திற்கு ஒரு கைப்பிடி சாதத்தில் தயிர் கலந்து கருப்பு எள் வைத்து குடிப்பதற்கு தண்ணீரும் சேர்த்து காகத்திற்கு படைத்துவிட்டு அதன் பிறகு வேலைகளை கவனியுங்கள். சந்திராஷ்டமம் இருப்பதால் நவ கிரக ஆலயங்களுக்கு சென்று நவ தானியம் வைத்து வழிபாடு செய்யலாம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய எண்ணத்தில் தெளிவு ஏற்படுவதற்கும் சிந்தனைகள் எல்லாம் நன்றாக அமைவதற்கு பொறுமையும் நிதானம் தேவை. அமைதியாக இருங்கள். பிறர் உங்களிடம் எந்த ஒரு வம்பு வழக்குகள் பேசினாலும் கூட அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். வாகன பயண நேரங்களில் பொறுமை தேவை. பிறருடைய பணத்திற்கு எந்த விதத்திலும் பொறுப்பேற்க வேண்டாம். முடிந்த வரையில் மாணவர்கள் உங்களுடைய செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நன்மைகள் உண்டாக்கும். கணவன் மனைவிக்கிடையே சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. முழுமையாக நீங்கள் அமைதியாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வியாபார வேலைகளில் வேலையாட்களிடம் கோபப்படாமல் எந்த ஒரு உணர்ச்சி வசம் இல்லாமல் பொறுமையோடு இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் அன்பாகவும் கனிவாக நடந்து கொண்டால் வியாபாரம் வெகு ஜோராக நடக்கும். விற்பனையை அதிகரிப்பதற்கு பல நிலைகளில் சிந்தனைகள் உண்டாகுங்க. அக்கம் பக்கம் வியாபாரிகளிடத்தில் நீங்கள் அனுசரணையாகவும் நடந்து கொள்வது நல்லது. முடிந்த வரையில் மனக்குழப்பங்கள் இருக்கும் பொழுது அமைதியை மேற்கொள்ளுங்கள். ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுங்கள். குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்குங்க. எதிர்பாராத அறிமுகத்தின் மூலம் புதிய கண்ணோட்டங்கள் உண்டாகலாம். சில வேளைகள் உத்தியோகம் தொடர்பாக மறைமுகமாக தடைகள் ஏற்பட்டு நீங்கும். மேல் அதிகாரிகளிடம் நீங்கள் முடிந்த வரையில் பொறுமையும் நிதானத்தோடு பேசுவது நல்லது. உணர்ச்சி வசப்படாதீர்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். எந்த ஒரு கருத்துக்களையும் உங்களிடத்தில் இருந்து வெளிப்படுத்தாதீர்கள். சூக்ஷமங்களை அறிந்து செயல்பட்டால் நல்லது. வியாபாரமாகட்டும், தொழில் விஷயமாகட்டும், வர்த்தகத்துறை எதுவாக இருந்தாலும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள், நிர்வாக பதவிகளில் வகிப்பவர்கள், கௌரவ பதவிகளில் செயல்படுபவர்கள் அனைவருமே நிதானத்தை இழக்காமல் உங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். பிறருடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள்.
உங்களுடைய ராசிப்படி இன்றைய நாளுக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக உரைகள் சுபத்தை உண்டாக்கும். குரு உரையில் சிறப்பான நிகழ்ச்சிகள், சொத்து வாங்குவது விற்பது தொடர்பாக அரசு சார்ந்த செயல்களுக்கு நல்லது. பணம் சார்பாக சுக்கிர உரையும், கல்வி சம்பந்தமாக புதன் உரையும். பொதுவாக குரு உரையில் அனைத்து விதமான நல்ல விஷயங்கள் செய்யலாம். தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நிதான போக்கை கடைபிடிப்பதும், சில நேரங்களில் ஞாபக சக்தி என்பது குறைவாக இருக்கும். நினைவாற்றல் அதிகரிப்பதற்கு ஆரோக்கியமான சத்துக்களான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய விநாயக பெருமான் வழிபாடு சிறப்பு. நீங்கள் அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்னோ அல்லது பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கு முன்னர் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி சந்திர பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டியும், விநாயக பெருமானுடைய அருளால் தடை தாமதங்கள் நீங்கி நன்றாக இன்றைய நாளுக்குண்டான வேலைகள் நடக்க வேண்டுமென பிரார்த்தித்து கொண்டு செயல்படுங்கள், நல்லதே உண்டாகும். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.